ஒரு சின்ன ஊர்ல அமைதியா வாழ்ந்த ஒரு குடும்பம் இருந்துச்சு. யாருக்கும் தொந்தரவு இல்ல, யாரையும் ஏமாற்றாத மக்கள். ஒரு நாள் ஊர்ல சில பேர் சேர்ந்து அந்த குடும்பத்தை பற்றி பொய்யான வழி சொன்னாங்க. இவங்க பணம் மறைச்சு வச்சிருக்காங்க, இவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு. யாரும் விசாரிக்கல, யாரும் உண்மை கேட்கல. கோபமும் பயமும் சேர்ந்து அந்த குடும்பத்தையே ஒரே நைட்டுல அநியாயமா கொன்றாங்க. காலை வந்தப்போ உடம்புகள் இருந்துச்சு, ஆனா அவங்க உயிர் போன இடத்துல ஒரு அமைதி மட்டும் நின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல யாரும் குடியிருக்கல. ராத்திரி நேரம் வந்தா வீட்டுக்குள்ள லைட் எரியற மாதிரி தெரியும், ஆனா கரண்ட் கனெக்ஷன் இல்லை. கொஞ்ச நாள்ல ஊர்ல இருக்கிறவர்களுக்கு ஒண்ணு ஒண்ணா நடக்க ஆரம்பிச்சது. பொய் வழி சொன்னவனுக்கு நைட் தூங்கும்போது யாரோ உண்மை சொல்லுன்னு கிசுகிசுத்தாங்க. கல்லெறிஞ்சவனுக்கு காலு உடையற மாதிரி கனவுகள் வர ஆரம்பிச்சது. ஆனா ஒருத்தனையும் அவங்க கொல்லல. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது பழி இல்ல, அவங்களுக்கு வேண்டியது ஒன்னே ஒண்ணு. அவங்க உடல் கிடந்த இடத்துல புதைக்கப்பட்ட அவங்க ரிமைன்ஸ். அந்த ரிமைன்ஸ் முறையா எடுத்து சடங்குகள் செய்த நாளுக்கு அப்புறம் அந்த வீடு மீண்டும் அமைதியானது. ஊர்ல இருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிச்சமாயிருக்கு. அநியாயமா கொல்லப்பட்டவங்க திரும்பி வருவாங்க. பழிக்காக இல்ல, நியாயத்துக்காக.